ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் பி. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் வந்து நம்ம இந்த பைக் வீடியோ, சரிங்களா, நம்ம பைக் எப்படி எடுத்தோம், என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இந்த சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும், சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பைக் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். என்ன பைக் வாங்கலாம் அப்படின்லாம் பிளானு. ஆனால் எனக்கு பைக் ரொம்ப பிடிச்ச பைக் வந்து யமகா இல்லை, டியூக் 250 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா. ஆனால் அந்த பைக் நான் எடுக்கலை. ஏன் அந்த பைக் எடுக்கலைன்னா, மைலேஜ் ரொம்ப 30 தான், மைலேஜ் 30 தான் வரும் அப்படின்றதுனால நானும் எடுக்கலை. நான் வந்து ஆஃபீஸ் போகிற ஒரு பையன், சரிங்களா. டெய்லியும் நான் 10 கிலோமீட்டர் பைக் போயிட்டு வரணும். மந்த்லி சேலரியும் கம்மி தான். சரி, அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி இந்த பைக் வேணாம் அப்படின்ட்டு முடிவெல்லாம் பண்ணல. அந்த பைக் தான் எடுக்கணும் அப்படின்னு பிளானில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா, கரெக்டாக ஆயுத பூஜை வந்துச்சு, சரிங்களா. அந்த ஆயுத பூஜை அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து போனஸ் போடுவாங்க, சரிங்களா. போனஸ் ஒரு அமௌண்ட் வந்துச்சு, ப்ளஸ் சேலரி ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அது இல்லாமல் என்னோடய பிஎஃப் அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட் வந்துச்சு, சரிங்களா. இதெல்லாம் வச்சு மொத்தமாக பைக் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். ஆயுத பூஜை வந்துச்சு, ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு வீடு வேலை பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. அதுக்கு வந்து வேறு ஏதாவது வீட்டு வேலை பார்க்கலாமா இல்லை பைக் எடுக்கலாமான்னு குழப்பிகிட்டே இருந்தேன். கரெக்டாக அக்டோபர் 2. இது என்னடா இது அன்னைக்குன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா. பைக் டெலிவரி வீடியோ வந்து கரெக்டாக இன்றைக்கி வந்து 30/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து என்றைக்கு போஸ்ட் ஆகும்னு தெரியாது, சரிங்களா. இப்போ அங்கே வரேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் வந்து நான் பைக் டெலிவரி எடுத்தேன். பைக் டெலிவரினா, இப்போ எங்கள் சொந்த ஊர் வந்து பண்ருட்டியில் அம்பிகை மோட்டார்ஸ்னு ஒன்று ஷோரூம் இருக்குது. அங்கே போயிட்டு இதுமாரி கொட்டேஷன் போடலான்னு போனேன். யமகா பைக்கு அப்படி இப்போ கொட்டேஷன் இங்கே எவ்வளோ வருது, கேடிஎம்மில் எவ்வளோ கொட்டேஷன் வருது அப்படின்ட்டு போய் கேட்டேன். போய் போடும்போது ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, 2 சம்திங் சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு கொட்டேஷன்லாம் போட்டு, ஒயிட் கலர் பைக் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒயிட் கலரு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் எனக்கு R15 அந்த ஒயிட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் அந்த R15 எடுத்தேன்ல. போயிட்டு கரெக்டாக ஒரு 11 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பி, வேறு யாரும் இல்லை, நானே எங்கள் அண்ணன் 2 பேர் மட்டும் யமகா ஸ்டோரூம் போயிட்டு இதுமாரி பைக் வேணும் கேட்டோடனே கொட்டேஷன்லாம் கொடுத்தாங்க. இவ்வளோ வரும், இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்லாம் சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு ஒயிட் கலர் பைக் இருக்காங்க இருக்குப்பா அப்படின்னாங்க. நீ உடனே கொடுத்துருவீங்களா அப்படின்னோடனே, ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாகிடுச்சு. ஒரு வேளை நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. வந்துட்டால் ஒரு 3:30 ஆச்சு. பைக் எடுத்துகிட்டு வந்து பலன்னு நிறுத்தினாங்க. எனக்கு இந்த பிறந்த குழந்தைய கண்ணில் காட்டினா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. நான் அப்படிலாம் எதுவும் ஃபீல் பண்ணதில்லை, ஆனால் அப்படி இருந்துச்சு. என் தங்கச்சிக்கு நல்லா பார்த்துருக்கேன். எனக்கு அந்த ஃபீல் அப்படியே வந்துச்சு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு பைக்கு. அப்படியே பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, போய் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் பேப்பர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சிவில் ஸ்கோர் அதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது என்ன சொல்கிறதுனே தெரியல. சரியான ஒரு ஹாப்பினஸ்னால் அதான். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருமே இது வரைக்கும் புது பைக்கு, எங்கள் வீட்டில் பைக் இருக்குது, ஆனால் புது பைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்குது, ஆனால் இதுமாரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கெலாம் இது வரைக்கும் யாரும் வாங்கினது கிடையாது. நான் அது அதிகமாக இது லைக் பண்ணதுன்னா இந்த ஒரு பைக் தான். அதுக்கப்புறம் வண்டிக்கெல்லாம் பூட்டெல்லாம் போட்டு வண்டி கையில் கொடுத்தது தான்
பறக்குது வண்டி உனக்குதான் எவங்க ஸ்டோரூம் தம்பி 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 ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் பொறுமையாக தான் ஓட்டணும் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் எதுவும் கேட்கல. வண்டி எடுத்தான் வான்னு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து விட்டதான். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருந்துச்சு. இதேமாரி அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோரூம் அண்ணாவே தம்பி திரும்பியாக தான் போனேன் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே எல்லோரும் வண்டி படைப்பாங்க, ஆயுத பூஜை கரெக்டாக அன்றைக்கா. அதனால் வண்டி படைக்கிற உடனே எங்கள் வீட்டில் வந்து வாசலில் நிறுத்தி எங்கள் ஸ்ப்ளெண்டர் பைக்கில் போட்டுக்கிட்டுலாம் வச்சு படைச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் சர்ப்ரைஸ் தரலாம் இல்லை, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி நிறுத்தி இருந்தாங்க, எதை விட்டு படைங்க அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு சரி ஷாக்கு. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து ஏய் என்னடா வேலை பண்ணிட்ட அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா நான் உடனே அவர்கிட்ட கொஞ்சம் பைக்கு கொடுத்து அம்மா நீನು அப்படியே ஒரு ரவுண்ட் போங்க அப்படின்னு சொன்னதான் அப்படியே அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆகிடுச்சு, ஜாலியாக ஆகிட்டார். அப்படியே திடீர்னு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு கோயில் ஏரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு அதை எப்படி ஓட்டணும்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் நானே எங்கள் அம்மாலாம் ஒரு ரவுண்ட் போனோம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்க முடியாமல் வண்டி ஏதாவது கீழே வந்துடுமா அப்படி இப்படிலாம் வெளில போய் பார்த்துட்டு வண்டி ஆன் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஒரு இதாக இருந்துச்சு. பிறந்த குழந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையிலேருந்து அப்படி ஊரில் இருக்கவங்களாம் அப்படியே பைக் வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி கொண்டு என் பைக் எடுத்து ஓட்டினா. என் தங்கச்சி வந்து எல்லா பைக்குமே ஓட்டுவான். என் தங்கச்சி என் பைக்கை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டு சொன்னோடனே எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயும் இந்த மாதிரி பைக் எடுக்காமல் இந்த மாதிரி ஸ்கூட்டி எடுக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பைக்கை விட்டுட்டு நான் அங்கே வந்து சென்னைக்கு ஒர்க் பண்ணிட்டேன். வீட்டில் பைக்கு நின்று ஒரு 1 வீக்கு பைக்கே பார்க்கல. அது எப்படி சொல்கிறது, ஒரு பைக்கை பார்க்கணும் பைக்கை ஓட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சரியான ஒரு இதாகிடுச்சு. ஆனால் ஒரு நாள் லீவ் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் போகலான்னு போனால் வண்டியில் ஆணி குத்திச்சு. ஆணி குத்தி பஞ்சர் ஓட்டலான்ட்டு பஞ்சர் கடைக்கு போனால் பிடிங்கி பார்த்தா ஆணி அது பஞ்சர் ஆகலை, ஃபுல்லாக ஸ்க்ரூ மட்டும் ஏறி இருந்துச்சு. சரிடா இதுதான்டா இது அப்படின்னு நினச்சிட்டு மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கப்புறம் நாங்கள் மலையனூர் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு படைச்சிட்டு வந்துட்டோம். இதுதான் என்னோடய இது. ஆனால் நிறையா இருக்குது, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னோடய ஃபஸ்ட்டு எங்கள் வீட்லேயே ஃபஸ்ட்டு ஒரு புது பைக் வாங்குறேன்னா அது நான் தான் வாங்கினேன். அந்த ஒரு பெருமை இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணலாம் கேட்க மாட்டேன். இது வந்து என்னோடய பர்சனல்லாம் இல்லை, இது வந்து என்னோடய மெமரிஸ்க்காண்டி தான் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ, பாய்.